வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இப்போ ஒரு நியூஸ் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. வெற்றி துரைசாமிக்கு என்ன ஆச்சு? அவரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு பேர் மெனக்கிட்டாங்க? அவரை காப்பாற்ற முடியலன்னு எவ்வளவு பேர் ஃபீல் பண்ணாங்க? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன, அவருடைய முன்னணி என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெற்றி துரைசாமி பிறப்பாலேயே மிகப்பெரிய பணக்காரர். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட மல்டி லெவலான டேலண்ட்ஸுமே இருக்கு. ஃபில்ம் மேக்கராக இருக்காரு, ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பிரனராக இருக்காரு, வைல்டு லைஃப் ஃபோட்டோகிராஃபராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து ஏரோ மாடலராக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நேர்மையான அரசியல்வாதியில் மிக முக்கியமான அரசியல்வாதி சைதை துரைசாமி அவர்களோட மகனாகவும் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பல கம்பெனிஸ்க்கு ஃபவுண்டராகவும் இருக்காரு. வெற்றி வெஞ்சர்ஸ், வெற்றி ஏரோ, அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் டெக்னாலஜிலையுமே ஃபவுண்டராக இருக்காரு. இவருக்கு என்னதான் ஆச்சு? கடந்த February 1st வீக்கில் ஹிமாச்சல் பிரதேசத்தில் போய் தன்னோட மூவிக்காக ஷூட்டிங்கை எங்கெல்லாம் வைக்கலான்னு சொல்லி பிளேசஸை செக் பண்ண போயிருக்காரு. சுட்லஜ் ரிவர் மேலே உள்ள பிரிட்ஜில் டிரைவரோட கண்ட்ரோல் இல்லாமல் சைடில் உள்ள அந்த காம்பவுண்டை இடிச்சு அந்த ஆற்றுல விழுந்திருக்காங்க காரோட. ஒரு பக்கம் வெற்றி துரைசாமி அவர்களோட டிரைவருக்கு ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. என்ன ஆச்சுங்கிறத பார்ப்போம். வெற்றி துரைசாமி அவர்கள் சென்னையில் February 16th 1978 பிறந்திருக்காரு. அவருடைய அப்பா சென்னை எக்ஸ் மேயரான சைதை துரைசாமியோட பையன். அவருடைய அம்மா பேரு மல்லிகா. பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரியும், என்றாவது ஒரு நாள் மூவியை இவர் தான் மேக் பண்ணியிருக்காருன்னு. இந்த படம் எடுத்ததை தொடர்ந்து பல வெற்றிகளை கொடுத்ததையும் தொடர்ந்து பல அவார்ட்ஸையுமே வின் பண்ணி கொடுத்துருக்கு. இவருடைய அம்மா அப்பாவுக்கு இவர் ஒரே ஒரு பையன்தான். வெற்றி துரைசாமி அவர்கள் தன்னோட தொழிலை பார்க்கறது மட்டும் இல்லாமல் தன்னோட தந்தையோட அரசியல் தொழிலையுமே பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் கண்டெக்ஸ்ட்டுங்கிறது பல வகையில் பார்ப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பல சோஷியல் சர்வீசஸும் பண்ணிக்கிட்டு வராரு. வெற்றி துரைசாமி அவர்கள் அவர்களுடைய ஸ்கூலிங் லைஃபை செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் முடிச்சிருக்காரு. வெற்றி துரைசாமி அவர்கள் சின்ன வயசுல இருந்தே துருத்துருன்னு இருப்பாராம். தன்னோட படிப்புல பயங்கர கெட்டிக்காரர்னு சொல்லப்படுது. அதை தொடர்ந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையுமே பல லெவல்ல வின் பண்ணியிருக்காரு. தன்னோட ஸ்கூலிங் லைஃபை முடிச்ச வெற்றி துரைசாமி அவர்கள் தன்னோட பேச்சுலர் டிகிரியா பிசினஸ் டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்காரு. லோயோலா காலேஜில் சென்னையில் படிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து மாஸ்டர் டிகிரியா பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. தன்னோட பிசினஸ் எஜுகேஷனை முடிச்ச வெற்றி துரைசாமி அவர்கள் தன்னோட லைஃப்லையுமே பிசினஸ் நிறைய அளவில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆண்டர்பிரனராக இருக்காரு. மல்டிபிள் கம்பெனிஸ்க்கு ஆப்ரேட்டராக இருக்காரு. பல கம்பெனிஸ்க்கு சிஇஓவாகவும் இருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா வெற்றி வெஞ்சர்ஸ், வெற்றி மீடியா, வெற்றி என்டர்டெயின்மெண்ட், வெற்றி ஹோட்டல், வெற்றி ரியல் எஸ்டேட் ஃபார்ம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதை தொடர்ந்து கோஃபவுண்டர்னு பார்த்தோன்னா வெற்றி ஏரோ கம்பெனி. இந்த கம்பெனி ட்ரோன் டெக்னாலஜிஸை சார்ந்தது. வெற்றி துரைசாமி அவர்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச விஷயம் என்னன்னா வைல்டு ஃபோட்டோகிராஃபி தானாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு மீன்களை வளர்க்குறது ரொம்பவும் பிடிக்குமாம். அதை தொடர்ந்து அவருக்கு பேர்ட்ஸ் நிறையா பிடிக்குங்கிற காரணத்துக்காக ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெடி பண்ணி பல பேர்ட்ஸை அதில் வாழ வச்சுட்டு இருக்காரு. வெற்றி துரைசாமி அவர்கள் இவ்வளவு டேலண்ட்ஸையும் தாண்டி அவருக்கு டிராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. மிகப்பெரிய டிராவலராகவும் இருக்காரு. டிராவலராக மட்டும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோரராகவும் இருக்காரு. அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணியும் பண்ணுறாரு. இவ்வளவு விஷயங்களையும் தாண்டி வெற்றி படமான என்றாவது ஒரு நாள் படமும் எடுத்து வெற்றி கொடுத்தது மட்டும் இல்லாமல் பல அவார்ட்ஸையுமே வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த படம் 2012 எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் விதாத், ரம்யா நம்பீசன் நடிச்சிருக்காங்க. நேஷனல் லெவலையும் சரி இன்டர்நேஷனல் லெவலையும் சரி டோட்டலாக 43 ப்ரைஸஸும் கிடைச்சிருக்கு. அதை தொடர்ந்து தான் நெக்ஸ்ட் படத்துக்காக ஷூட்டிங் ஸ்பாட் பார்க்கறதுக்காக February 4th 2024 அப்போ ஹிமாச்சல் பிரதேஷ் வரைக்கும் போயிருக்காரு. அப்போ அவர் கூட அவருடைய கம்பெனியனா கோபிநாத் அவர்களும் சரி அவருடைய டிரைவரா டென்சினும் போயிருக்காரு. ஹிமாச்சல் பிரதேஷ் போயிட்டு இருக்கும் பொழுது அங்கதான் ஒரு டிராஜிக்கலா ஒன்று நடந்தது. டிரைவரோட கண்ட்ரோலை தாண்டின கார் சுட்லஜ் ரிவர்ல உடஞ்சு கீழே விழுந்திருக்கு. அதுல டிரைவரான டென்சின் அப்போவே இறந்திருக்காரு. அதை தொடர்ந்து கோபி அவர்கள் மிகப்பெரிய காயங்களோட காப்பாற்றப்பட்டிருக்காரு. அடுத்ததாக தான் ஒரு டிஸப்பியரிங் மிஸ்ட்ரியா நடந்திருக்கு. வெற்றி துரைசாமி அவர்களை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. அதை சர்ச் பண்றதுக்காக ஆப்ரேஷனா பல லோக்கல் அஃபீஷியல்ஸ், பல வகையில் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸும், அதை தொடர்ந்து பல வகையில் இந்தியன் ஆர்மிஸும் அனைத்து முறையிலையுமே எல்லா வகையிலையுமே பல வகையான பாதுகாப்போட ஃபயர் சர்வீஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே வச்சு அவரை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் வெற்றி அவர்கள் எப்படியாவது உயிரோட காப்பாற்றிடணுங்கிற எண்ணத்தில் நிறைய பேர் தேடி இருக்காங்க. ஆனால் நாட்கள் ஆகுது, நாட்கள் கடக்குது. February 4 தாண்டி 5 ஆகுது, 6 ஆகுது, 7 ஆகுது. அந்த டைமில் ஒரு ஃப்ளஷ் கிடைக்குது. மூளையில் இருக்கக்கூடிய ஃப்ளஷ் கிடைக்கவும் எல்லாருக்கும் ஒரு டவுட்டு. அதை தொடர்ந்து செக்கப்புக்காக அனுப்பிச்சு விடுறாங்க. அதனுடைய ரிசல்ட் வரத்துக்கு நாளும் இருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் உயிரோட வந்தா போதுன்னு நினைச்சோம். ஆனால் அதுக்கு மேலே நாளாக நாளாக அவருடைய உடம்பு மட்டும் கிடைச்சாலே போதுங்கிற அளவுக்கு குடும்பத்திலையும் சரி சுற்றி உள்ளவங்களாலையுமே ப்ரே பண்ணப்படுது. அதுக்காக இன்னும் சின்சியராக தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக இராணுவ படைகள் போடப்படுது, தீயணைப்பு துறைகள் போடப்படுது. அதை தொடர்ந்து காவல்துறைகளை தாண்டி எல்லா பொலிட்டிக்கல் வைஸுமே தேடப்படுது. எந்த ஒரு எஃபர்ட்ஸ்லையுமே கிடைக்காத பட்சத்தில் கண்டுபிடிச்ச தரவங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரதாகவும் அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னும் தேடுதல்ங்கிறது தீவிரமாக மாறினது.
9 நாட்கள் ஆகுது, 10வது நாளுமே வருது. அந்த ஃப்ளஷோட ரிப்போர்ட் டேவும் வருது. ஆனால் அன்னைக்கு ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே அவருடைய உடல் சடலமாக கிடைக்குது. ஒரு பாறையோட இடுக்கில் இருக்கு. ஆனால் அங்கே உள்ள வெப்பநிலைங்கிறது -டிகிரிங்கிற காரணத்தினால உடல்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம தான் இருந்திருக்கு. யாருமே இந்த ஒரு சூழ்நிலையை எதிர்பார்க்கவே இல்லை. அவருடைய வாழ்க்கை பயணம்ங்கிறது முழுவதுமாகவே சோஷியல் சர்வீஸில் தான் இருந்திருக்கு. பல ஐஏஎஸ் அதிகாரிகள், பல ஐபிஎஸ் அதிகாரிகள், அதை தொடர்ந்து இப்போ டிஎன்பிஎஸ்சிலையுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பல அதிகாரிகளை உருவாக்கின உரிமையும் அவங்க அப்பாவோட சேர்ந்து இவருக்கும் இருக்கு. அவருடைய ஃபியூனரல்ஸ்க்கு பல செலிபிரிட்டிஸ், பல பொலிட்டீஷியன்ஸுமே வந்திருந்தாங்க. அதை தொடர்ந்து அவரோட இன்ஸ்டியூட்ல படிச்சு கலெக்டரான, ஐபிஎஸ் ஆன பல அதிகாரிகளோட கண்ட்ரோல்ல நடத்தப்பட்டது. என்னதான் இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாலும் வெற்றி துரைசாமி காலமாயிட்டாருங்கிறத ஏத்துக்கொள்ளவே முடியாது. பல பேருக்கு பல வகையில வெற்றி பாதைகளை உருவாக்கி விட்டுட்டு இவர் மறைஞ்சிட்டாருங்கிறத ஏத்துக்கவே முடியல. வெற்றி துரைசாமி அவர்கள் வின் பண்ண அவார்ட்ஸ்னு பார்த்தோம்னா பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்ஸ் அவார்டு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல மூவி அவார்டுக்காக வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம்கான அவார்டு நியூயார்க்ல வாங்கியிருக்காரு. லண்டன்ல நடத்தப்பட்ட ஃபிலிம் அவார்ட்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ல டேரக்டருக்கு பெஸ்ட் டேரக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. மேட்ரிடோட இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல பெஸ்ட் ஸ்கிரீன் பிளேக்கான அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. மொனாக்கோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபி அவார்டும் வாங்கியிருக்காரு. ரோம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் எடிட்டிங்கான பெஸ்ட் அவார்டும் வாங்கியிருக்காரு. அதை தொடர்ந்து பெர்லின் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் பெஸ்ட் சவுண்ட் டிசைன்காக அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி அவர் வாங்கின அவார்ட்ஸை சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நிலையிலையுமே, எந்த ஒரு வயதிலையுமே, எந்த ஒரு சிச்சுவேஷன்ஸ்லையும் சரி, யாருடைய வெறுப்பையுமே ஏற்காதவர் தான் சொல்லணும். அனைவருக்கும் பிடித்த மனிதராகவும் இருந்திருக்காரு. ஒரு சோஷியல் சர்வீஸ் பர்சனாகவும் இருந்திருக்காரு. வெற்றி துரைசாமி அவர்கள் எதிர்பார்க்காத நிலையில காலமாயிருந்தாலும் நம்ம மனசுல நீங்காத இடம் பிடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் சரி, பல ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கும் சரி, பல வகையில இவர் ரோல் மாடலா இருந்துகிட்டு தான் இருக்காரு. இனியும் இருப்பாரு. அவருடைய ஆன்மாவுக்கு ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.